இப்போ நம்ம நிறைய பாடல்கள் மகான்கள் பாடியும் நிறைய புராணங்கள்லையும் பார்த்திருப்போம். இப்போ இந்த திருச்செந்தூர் ஸ்தலங்களுக்கு பாடப்பட்ட பாடல்கள்லாம் என்னென்ன, அதோடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன? நிறைய இருக்கு. அந்த மாதிரி திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒன்னொன்னா அவசியம் பார்க்கலாம். அந்த விதத்துல முதல்ல திருச்செந்தூருடைய திருப்புகழோட நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதர் அற்புதமாக நமக்கு பல திருப்புகழ்களை திருச்செந்தூர் திருத்தலம், அதாவது திருச்சீரலைவாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, திருமுருகாற்றுப்படையில் அப்படித்தான் அது அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடிய ஒரு திருப்புகழை வச்சு முதல்ல நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரசித்தமான ஒரு திருப்புகழ் இப்போ பாட போகிறது. இதில் பல நுட்பமான விஷயங்களை நமக்கு அருணகிரியார் அவர்கள் அள்ளி தந்திருக்கின்றார். வீரல் மாறன் 5 மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய, வீரல் மாறன் 5 மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய, மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற, மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற, கூறவாளர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர, கூறவாளர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர, குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர குறுகாயோ, குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர குறுகாயோ, மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா, மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா, மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா, மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா, அறிவாலறிந்து நிறுத்தாய் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே, அறிவாலறிந்து நிறுத்தாய் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன்மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே, அழகான செம்பொன்மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே, குறை தீர குறுகாயோ, ரொம்ப அற்புதமான இந்த திருப்புகழில் திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்வது போல முடிக்கும் பொழுது அலைவாய் உகந்த பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழில் அருணகிரியார் நமக்கு சொல்கின்றார். அருணகிரியாருடைய ஒவ்வொரு திருப்புகழுமே நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம். நம்ம நல்ல தமிழ் பேசணும், தமிழை அறிந்து கொள்ள வேண்டுமாயினில் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அழகான திருப்புகழாகட்டும், ஐயா சொன்னது போல திருமுருகாற்றுப்படை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவற்றை நாம் படிக்கும் பொழுது நம் மொழியின் ஒரு பெருமை இன்னும் எப்பேற்பட்டது என்பதை நம்மளால் உணர முடிகின்றது. இந்த தமிழுக்கும் முருகனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு இல்லையா? எத்தனையோ கடவுள் இருந்தால் கூட
தமிழ் கடவுளுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னாலே அது முருகன் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ விநாயகருக்கும் ஔவையாருக்கும் நடுவில் எத்தனையோ உண்டு. ஔவைக்கு விநாயகர் இடத்துல பக்தி உண்டு அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம். விநாயகர் அகவல் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழ் கடவுள் விநாயகர் அப்படின்ட்டு யாரும் அந்த சமயத்தில் சேர்ப்பதில்லை. தமிழ் கடவுள்னு சொன்னாலே முருகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே வருகின்றது. எதனால் பார்க்கும் பொழுது நம்ம நிலம் அப்படிங்கிறது குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த குறிஞ்சிக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால பழங்குடி காலத்தே நமக்கு முருகப்பெருமானோடு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த முருகப்பெருமானோட தொடர்பு அப்படிங்கிறது தமிழ் மொழியிலும் சேர்ந்து நமக்கு வருகின்றது. அப்படி தமிழ் கடவுள்னு சொன்னாலே முருகப்பெருமான். அவரை பற்றி தமிழும் எத்தனையோ மொழிகளிலும் எத்தனையோ மகான்கள் அழகழகாக பாடியுள்ளார்கள். இப்போ நம்ம இதில் பார்த்தது அருணகிரியார். அதுபோல பகழி கூத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார். அதே மாதிரி குமரகுருபர சுவாமிகள் பாடியிருக்கின்றார். வடமொழி சம்ஸ்கிருதமானத்தில் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றை ரொம்ப அழகாக ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இப்படி எத்தனையோ உண்டு. அது மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் தியாகராஜ சுவாமியும் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கின்றார். சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடியது தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் ஷியாமா சாஸ்திரி. இதில் 2 பேர் நிறைய முருகனை பற்றி, அதிலும் தீட்சிதர் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு கீர்த்தனங்கள். அவரோட முத்திரையே குருகுஹ அப்படிங்கிறது தான். குருகுஹ அப்படிங்கிறது தான் அவரோட முத்திரை. எதனால் அப்படின்னா குஹனே அவருக்கு குருவாக அருள் புரிந்ததுனால் குருகுஹ அப்படிங்கிறது தான் அவருடைய கீர்த்தனைகளில் நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை. இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் எழுதின ஒரு பாப்புலர், அதாவது பிரசித்தியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீர்த்தனைனா மகாகணபதி மனசா ஸ்மராமி. அந்த பாட்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதில் கூட அந்த சரணம் முடிக்கும் பொழுது அந்த முத்திரை அப்படிங்கிறது வரும், குருகுஹ அப்படின்ட்டு. முருகப்பெருமான் தான் அவருக்கு கல்கண்டை கொடுக்குறார். தீட்சிதருக்கு கல்கண்டை கொடுத்து பாடச் சொல்ல அப்படி பாடியவர் தான் தீட்சிதர். அந்த மாதிரி கர்நாடக இசையிலையும் பார்க்கும் பொழுது பாபநாசம் சிவன், தமிழ் தியாகையர் என்று அழைக்கப்படக்கூடிய பாபநாசம் சிவன் அவர்கள் யதேஷ்டமான பல கீர்த்தனங்களை முருகன் பேரில் நமக்கு தந்திருக்கின்றார். எதற்கு அப்படின்னா புராண காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு மகான்கள் நமக்கு முருகப்பெருமானை பற்றி அளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. அப்படி இங்கே அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் ஒரு சமயம் கொடுக்கக்கூடிய தரிசனமானதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அவருடைய ஒரு பெருமை தெரியும். திருப்புகழ் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் எடுத்த உடனே. அவருடைய முதல் திருப்புகழ் எது அப்படின்னா, முருகனே வரி எடுத்து கொடுக்கிறார். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போன பொழுது அவர் தடுத்து ஆட்கொள்கின்றார். முருகப்பெருமான் அருணகிரியாரை அப்படி தடுத்து ஆட்கொள்ளும் பொழுது அவரே வரி எடுத்து கொடுத்து பாடுன்னு சொல்றார். முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொல்ல, முத்தான வார்த்தைகளோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 மூவர்க தமரருமடி பேண 10 தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே. பக்தர் கிள தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுகாட. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுகாட. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுருக்கு திரிகடகயன போத. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுருக்கு திரிகடகயன போத.
கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றட நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்து பொறவல பெருமாளே கொட்புற்றட நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்து பொறவல பெருமாளே 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 இந்த திருப்புகழை வைத்து தான் முதல்ல பாட ஆரம்பிக்கின்றார் அருணகிரியார். அப்படி பாடத் தொடங்கி எவ்வளவோ திருப்புகள், எத்தனையோ திருத்தலங்களை அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை சொல்லி பாடுகின்றார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் ஒரு சமயம் திருச்செந்தூருக்கு வருகின்றார். திருச்சீரலைவாய் அப்படின்னு நம்ம முதல்லையே பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் இந்த திருச்சீரலைவாய்ங்கிறதெல்லாம் கூட நமக்கு இப்போ தான் தெரிகின்றது. இது சொல்லப்படுகின்றது எப்படின்னா, ஜெயந்திநாத சுவாமின்னு அவருக்கு பெயர் உண்டு. ஏன்னா ஜெயந்தி அப்படின்னா நமக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது, ஜெயந்திநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயந்தி அப்படிங்கிறது தான் மருவி செந்தி அப்படின்னு ஆயிருக்கு. செந்தில் ஆண்டவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த ஜெயந்திங்கிறது மருவி செந்தியாக மாறி இருக்கின்றது அப்படிங்கிற அளவுக்கு சொல்வதும் உண்டு. அந்த மாதிரி ஜெயந்திநாத சுவாமியை, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை, முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று அருணகிரியார் வருகின்றார். வந்த அருணகிரியாருக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுகின்றது. வழக்கமாக இப்போ ஆடல் தெய்வம் அப்படின்னு சொன்னால் நம்ம இவருடைய அப்பாவை தானே சொல்லுவோம். சிவபெருமான் நட்ராஜராக இருக்கும் பொழுது அவருடைய கூத்தன் அப்படின்னே பேர், ஆடல் வல்லான் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்கு. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய நர்த்தனத்தை ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அந்த திருநடனமானது நமக்கு ஞாபகம் வருது. அதனால தான் கோபாலகிருஷ்ண பாரதி பாடும் பொழுது கூட நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படின்னு பாடுகின்றார். அதே போல முத்துத்தாண்டவர் பாடும் பொழுது ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திருச்செம் பொன்னம் பலவாணரே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ அப்படின்னு முத்துத்தாண்டவர் பாடுகின்றார். அவருடைய அந்த அற்புதமான நடனத்தை பார்ப்பதற்கு நமக்கு கண்கள் 1000 வேண்டுமா, அந்த அளவுக்கு ஈசனுடைய நடனத்தை சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஈசனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகனுடைய ஒரு நர்த்தனத்தை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அருணகிரியாருக்குள்ளே ஏற்படுகின்றது. இப்போது சிவபெருமான் முருகனை பார்க்கும் பொழுது சிவபெருமான் வயதானவர் இல்லையா, அப்போ இளமையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் நர்த்தனம் ஆடினா எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுகின்றது. அப்போது முருகப்பெருமானிடத்தில் வழிபடுகின்றாராம். வழிபட்ட அருணகிரியார் எனக்கு நீ நர்த்தனமாடி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றாராம். முருகப்பெருமானும் இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருத்தலத்தில் அருணகிரியாருக்கு ரொம்ப அழகான ஒரு நர்த்தன சேவையை தருகின்றார். அதற்கும் அந்த திருப்புகழில் ரொம்ப அழகாகவே அவர் பாடுகின்றார். அதில் எப்படி சொல்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தண்டையணி வெண்டையங்கிண்கிணி சதங்கையுன் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பபுரி கொண்டு நன் சந்த
அம்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியட வெங்களம் கொண்ட போது பொன்கிரியன சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேளே கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேளே கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே